ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளாக நம்முடைய அப்பார்ட்மெண்ட் வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நான் இப்போ கடந்த 6 மாதமாக அந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் வசிச்சுட்டு வரேங்க. அந்த பில்டர் பார்த்தீங்கன்னா, முதல் 6 மாதத்துக்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ 6 மாதம் முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ பெய்டு மெயின்டெனன்ஸ் பீரியடுக்கு மூவ் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா, பில்டர் அவங்களுடைய ஓன் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய ஓன் ஃபெசிலிட்டி மேனேஜர்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, டெய்லி அந்த சானிடேஷனாக இருக்கட்டும், அதாவது ஃபுல் காம்ப்ளெக்ஸும் ஃபுல் கம்யூனிட்டி எங்கேயுமே குப்பை இல்லாமல் நீட்டாக பெருக்கி எடுக்கிறதா இருக்கட்டும், வீடுகளில் கார்பேஜ் கலெக்ஷன், டோர் கலெக்ஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காமன் ஏரியா எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும். எங்களுடைய அந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளப் ஹவுஸ் இருக்குது. அது தெரிஞ்ச நிறைய காமன் ஏரியா இருக்குங்க. ப்ளே ஏரியா நிறையவே இருக்குங்க. அது பேசிக்காக அது ஸ்போர்ட்ஸ் தீம்டு கம்யூனிட்டினால ப்ளே ஏரியா நிறையவே இருக்குது. ஸோ அது தவிர பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செக்யூரிட்டி சர்வீசஸ், தென் மேனேஜ்மெண்ட் ஃபீன்ட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ இந்த ப்ரீ மெயின்டெனன்ஸ் பீரியடுக்கு அப்புறம் சார்ஜபிள் மெயின்டெனன்ஸ் பீரியடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பில்டரே இப்போ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் இன்னும் எங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகலை அப்படின்னு சொல்லி அந்த பில்டர் அவருடைய ஓன் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் டீம் வச்சு இப்போ கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹5.85 சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பல்வேறு நெகோசியேஷன் பண்ண எங்களுடைய இன்ட்ரீம் போர்ட் ஆஃப் மேனேஜர்ஸ்ன்ட்டு எங்களோட அசோசியேஷனில் எல்லா அசோசியேஷன் ஓனர்ஸும் சேர்ந்து ஒரு 7 பேரை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இடைக்கால கமிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறது மூலம் இப்போ ₹4.57 அது குறைக்கப்பட்டிருக்கு. பட் அந்த இன்ட்ரீம் கமிட்டி அக்செப்ட் பண்ணலை. ஏன்னா நெய்பர்ஹுட்டில் பார்த்தீங்கன்னா பல்வேறு கேட்டட் கம்யூனிட்டியில் ₹3 ₹3.25 தாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்குறாங்க. ஆனால் இந்த பில்டர் இப்போ அடமெண்ட்டாக ₹4.57 வாங்குறாரு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. சப்போஸ் உங்கள் வீடு பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு வச்சுங்களேன். நான் சொல்கிறது காமன் ஏரியா, அப்புறம் உங்கள் வீட்டுடைய சூப்பர் பில்டப் ஏரியா, கார்பெட் ஏரியா இல்லைங்க. சூப்பர் பில்டப் ஏரியான்றது காமன் ஏரியா உங்கள் வீட்டுக்கு சேர்த்து, அப்புறம் உங்கள் வீட்டுக்கான பார்க்கிங் லாட் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேங்க. ஸோ அது எல்லாமே சேர்த்து அந்த பில்டர் இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹4.57 டிமாண்ட் பண்ணுறாரு. ஸோ உங்கள் வீடு அந்த கிராஸ் ஏரியா 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா ₹4,570 அப்படின்னு இப்போ கட்டணுன்ட்டு அவர் சொல்கிறாரு. சத்தியமாக சொல்கிறேங்க, இவ்வளோலாம் அமௌண்ட் வரும் நாங்கள் நினைக்கவே இல்லை. இப்போ சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அந்த கிராஸ் ஏரியா இருக்குது. சிலருக்கு 1500 ப்ளஸில் இருக்குது. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ₹8,000 ₹10,000ன்ட்டு அந்த மந்த்லி மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இப்போது பில்டர் போட ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கணுன்ட்டு பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு தடவை அந்த பில்டருடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி பாருங்கள். அவர் பில்டர் எங்களுக்கு ஆரம்பத்தில் ₹2 தாண்டாதுங்க, ₹2,000 ஸ்கொயர் ஃபீட் தாண்டாதுங்க அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுவார். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹4.57 கொண்டாந்து வச்சிருக்கிறாருங்க. இது ரொம்பவே ஹை பார்த்தீங்கன்னா. இதை தவிர ஒரு ஓனருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுடைய இபி சார்ஜஸ் கட்டணும். அது ஒரு வீட்டுக்கு ₹2,000 ₹3,000 ஆகுதுன்னு வச்சுங்களேன். அதை தவிர வருஷத்துக்கு 2 தடவை கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும். அதுவுமே இது லக்ஸரி ப்ராஜெக்ட்னால ரொம்ப ஹையாக கோட் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹை ரைஸ் பில்டிங்னால ரொம்ப ஹையாக கவர்மெண்ட் கோட் பண்ணுறாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு 5,000லேருந்து 7,000 8,000 வரைக்கும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் வாட்டர் சார்ஜஸ் வருங்க. மெட்ரோ வாட்டர் அவங்களுக்கான டேக்ஸஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு ₹1,500லேருந்து ₹2,000 ஆகுதுங்க. 2 வருஷத்துக்கு 2 தடவை இந்த வரிகளை பே பண்ணணும். ஸோ நிறைய பேர் வீடை கடனில் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த இஎம்ஐக்கு பார்த்தீங்கன்னா 70,000 80,000 கொடுக்கணும். இந்த பில்டருக்கு 8,000 10,000 கொடுக்கணும். அது தவிர மெயின்டெனன்ஸ், இந்த இபி சார்ஜஸ், வீட்டுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, மெட்ரோ வாட்டர் டேக்ஸ் எல்லாம் கட்டின பிறகு ஒன்றுமே சேவிங் இல்லைங்க. இப்போ பல பேர் ஏன்டா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. ஏன்னா வாடகை வீட்டில் இருந்தாலே எல்லா சார்ஜஸுமே ஓனர் பேர் பண்ணிடுவார். ரெண்ட்டு மட்டும்தான் நம்ம கொடுப்போம். ஆனால் இப்போ இந்த மாதிரி மாறினதுனால எல்லாருமே ரொம்ப சிரமப்படுறோம். நீங்கள் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் வீடு வாங்க போகிறீங்கன்னா பில்டருடைய பேக்ரவுண்ட் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அவர் அங்கே மற்ற ஏரியாவில் கம்மி ரேட்டில் இருக்குன்னா அங்கே போங்க. இல்லாட்டி கேட்டட் கம்யூனிட்டியில் வீடு வாங்கணுமான்றதை யோசனை பண்ணுங்கள். தனி வீடாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்லாம் கிடையாதுங்க. ஏன்னா நீங்களே தான் எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்துருவீங்க. அதனால் யோசனை பண்ணுங்கள் கேட்டட் கம்யூனிட்டியில் உங்களுக்கு வீடு வாங்கணுமான்ட்டு. ஏன்னா மாதம் இப்போ பில்டர் எங்களை எல்லாத்தையும் வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாருங்க.
அதனால நீங்க வந்து இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ல வீடு வாங்கணும்னா ஒண்ணு நீங்க சூப்பர் ரிச்சா இருக்கணும், இல்லாட்டி அஃபோர்ட் பண்ணணும். இஎம்ஐல மட்டும் வாங்கிட்டு இந்த மாதிரி பில்டிங்க்கெல்லாம் வந்துடாதீங்க. உண்மையிலே ரொம்ப வந்து சிரமப்படுவீங்க. சரிங்களா? அது தவிர யாராவது வீடை வந்து வாடகைக்கு வராங்கன்னா, வாடகைக்கு வரவங்களுக்குமே பில்லு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பில்லா மாறுதுங்க. அதனால வந்து வாடகைக்கு வருவாங்களான்னு தெரியல. ஸோ நீங்க வாங்குற இடம் லொகேஷன் மட்டும் பார்க்காதீங்க, பில்டரை மட்டும் பார்க்காதீங்க. இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு எந்த ஒரு அபார்ட்மெண்ட்லயும் நீங்க வீடு வாங்க நண்பர்களே. இது வந்து ஒரு சும்மா என்னோட ஒப்பீனியன் தான் சொல்றேன் நானு. இது அட்வைஸா நினைக்காதீங்க. வெயில் வெளியில ரொம்ப அதிகம். ஏசி போட்டு தான் பேசுறேன். ஆனாலுமே வேர்வை பிச்சு உதறுது. எனிவே ஜஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு போடணும். யாராவது பில்டிங் வந்து அபார்ட்மெண்ட்ல வந்து யாராவது வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.